உங்கள் வீட்டுக்காரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. மாமியாருக்கு பயங்கர ஷாக்கு. எப்படி தெரியும்? கேள்விப்பட்டேன். பாருங்கள், மருமகிட்ட சொல்லியிருந்தால் அது வீடோடு இருந்திருக்கும். சொல்லாததுனால கேள்விப்பட்டேன்னு ஊர் ஃபுல்லாக சொல்ல இந்த மட்டும் தான் சொல்லியிருக்கோம். போய் மருமகளை மகளாக நினைக்க வேண்டும், நினச்சாதான் உண்டு. சார், இன்றைக்கும் கூட நம்முடைய பழைய குடும்ப நிலை சிதறி போச்சுங்க. தனி கொடுத்தனம் வந்துச்சு எல்லா இடத்துலையும் தனி கொடுத்தனம் வந்துச்சு. யார் காரணம்? அம்மாங்க தான். அதுலேயும் பொண்ணுக்கு அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணுறாங்க சார். போலீஸ் ட்ரைனிங் மாதிரி. நீ கல்யாணம் பண்ணி போனவுடனே மாமனார் எல்லாம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி மாப்பிள்ளை மூடு பார்த்து சொல்லி நம்ம வீட்டுக்கிட்டே தனி கொடுத்தனம் வந்துடும். தனி கொடுத்தனம் அதுதான். ஒரு குடும்பத்தில் தாத்தா இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் பாட்டி இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் தாத்தா இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு நூலகம் இருக்கிறது என்று பொருள். ஒரு குடும்பத்தில் பாட்டி இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது என்று பொருள். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கக்கூடாது. அப்புறம் குடும்பம்னு ஒன்றும் பண்ண முடியாது. என் ஃப்ரெண்டுங்க கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டான். ஃபஸ்ட் கிளாஸாக வீடு கட்டிக்கிறான். ஃபஸ்ட் கிளாஸ், வெரி மாடர்ன், எல்லாமே இன்சைடு இந்த ஏசி. அலெக்ஸா டிவி ஆன் அப்படின்ட்டான். டிவி ஆன் ஆகுது. அலெக்ஸா ஏசி ஆன்னா. நான் சொன்னேன், அலெக்ஸா இருக்கா, அம்மா எங்கன்னு. அண்ணன் வீட்டில் இருக்கிறாங்க. சரி, உங்கள் அண்ணன் எங்க என்ன? அவனை பற்றி பேச்சு எடுக்காங்க. ஏன்டா? எனக்கு அண்ணனுக்கு சண்டை. உனக்கு தான் தெரியுமே, ஒரு மாதம் நானும் எங்கள் அண்ணனும் வச்சுப்போம் அம்மாவை. அவன் என்ன பண்ணிட்டான்டா, ஜனவரி முடிஞ்ச உடனே நான் கூட்டின்னு வந்தேன். அப்போ சொல்கிறான், நீனா ஜனவரியில் நான் வச்சுக்கிறேன், பிப்ரவரியில் 28 நாள் 29 நாள் நீ வச்சுக்கிற, மறுபடியும் மார்ச் 31 என்கிட்டயே விட்ற. அதனால் 30 நாள் எண்ணிக்கலாம், மாத கணக்கு வானான்னு சண்டை போடுறான்டா. அதனால் அவங்ககிட்ட இருந்துட்டு, டேய் நீ இந்த மாதிரி குடும்பத்தை வச்சுருந்தாடா அலெக்ஸா கேட்டேன். அப்போ பேசலைன்னா உங்கள் அம்மாவை யார் போய் கூட்டின்னு வருவாங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பீச்சில் காந்தி சிலை பின்னால் என் காரை எடுத்து போய் நிறுத்துவேன். எங்கள் அண்ணன் காரை எடுத்துகிட்டு வந்து நிறுத்துவான். அவன் கார்லேருந்து இறங்கி அம்மா என் காரில் ஏறிக்கும். விடும்போது என் கார் தான். அம்மாவையே காந்தி சிலை பின்னால் கள்ள கடத்தல் பண்ணுறான். இது உருப்படுமா? இன்றைக்கி எல்லாமேங்க இசை போயிடுச்சு. வீடு ஃபுல்லாக 8:30 மணிக்கு. அதாவது முதியோர்களும் கொஞ்சம் பார்க்கணும். இந்த சீனியர்ஸ் நிறைய பேர். நான் அந்த ஃப்ரெண்டு சொன்னேன்ல, அவங்க அம்மாவை அவங்க அண்ணனும் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க அம்மாவை அண்ணன் வீட்டில் போய் பார்த்தேன். அந்த அம்மா சோகமாக இருக்குது. ஏம்மா கிரகப்பிரவேசத்துக்கு வரல? ஒன்றும் இல்லைப்பா, பேசாமல் என்ன எங்கேயாவது சீனியர் சிட்டிசன் ஹோமில் விட்டாங்கன்னா சந்தோஷமாக இருப்பேன்னு. ஏம்மா என்ன? ஆமாப்பா, 9 மணிக்கு டிஃபன் தரா, 8 மணிக்கெலாம் எனக்கு பசி எடுக்குது. தப்பாக நினைக்காதீங்க, இந்த 60+ சொல்கிறது தப்பாக நினைக்காதீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. அவங்க வெறும் வெட்டி வேலை பார்க்கல. மருமகளும் மகனும் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். அந்த பொண்ணு குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பணும், சமைக்கணும், உனக்கு எடுத்து வைக்கணும், அது வேலைக்கு போகணும், சாயங்காலம்னா வர முடியும், அதுக்கும் வேலை இருக்குது. ஒரு அரை ஹவரில் ஒன்றும் ஆகிடாது. நீ ஹோட்டல் கணக்கில் 7 மணிக்கு ஒரு காப்பி, 8 மணிக்கு சின்ன கப்பில் காப்பி. சரி, சீனியர் சிட்டிசன் ஹோமுக்கு போய் அங்கே நான் விழுந்து வந்தால் கவனிப்பாங்க. அங்கேயும் பெல் அடிச்சா தான் சோறு. யாரோ பெல் அடிச்சா சோறு போடுறத விட சொந்த வீட்டில் சாப்பிட்றதுனால இல்லைப்பா வேலை வாங்குறா. என்ன வேலை வாங்குறா சொல்லுது. இவ்வளோ கீரை கொடுத்து ஆய சொல்கிறாப்பா, முதுவெல்லாம் வலிக்குது. நான் அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், ஏம்மா இந்தம்மா கீரை அண்ணா உட்கார்ந்த மாதிரியே 3 ஹவர் சீரியல் பார்க்குறாங்கண்ணா, கீரை ஆய முடியாதா உட்கார்ந்த மாதிரியே அப்படின்ட்டு அவங்க. அதுக்கு என்னம்மா சொல்லுது, பா சீரியலு சில நேரம் பட்டுன்னு கூட பார்ப்பேன், கீரை பட்டுன்னே ஆய முடிப்பாள். இன்னொன்று, ஒரு குடும்பம் நல்ல குடும்பம், வெற்றி அடைந்த குடும்பத்துக்கு என்ன தெரியுமா, சுற்றம் சூழ இருக்க வேண்டும். நிறைய பேர் அதை விட்டுடுறோம், உறவுகளை விட்டுடுறோம். எங்கள் தம்பிக்கிட்ட பேசி 10 வருஷம் ஆகுது, பங்காளி சண்டை, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. குற்றம் பார்க்கேன் சுற்றம் இல்லை, அது கரெக்டு. ஆனால் என்ன பிரச்சனை, நமக்கு தெரியுது, நம்ம சொந்தக்காரனுக்கு தெரிய மாட்டேது. சில பேர் அதுக்குன்னே சாவடிப்பான் சார். என் வீட்டுக்கு எங்கள் மாமா வந்தான், தூர்த்து மாமா தான். அவருக்கு இந்த ஜோசியத்துலலாம் கொஞ்சம் கெட்டின்னு சொல்லுவார், நமக்கு தெரியாது, நமக்கு அது நம்பிக்கை இல்லை. என் வீட்டுக்கு வந்து உன் ஜாதகப்பட்டிடா அப்படின்னாரு. அப்போ பயந்தேன். அவன்
ஒரு மாதத்தில் எவ்வளோ மீட்டிங் இருக்கும்? இதுக்கு ஆன்சரு நான் சொல்லணும் நியாயமாக. என் ஒய்ஃபு முந்தினா ஒரு 5 நாள் 5 மீட்டிங் இருக்கும் மாமா அப்படின்னா. அப்போ மீதி 5 நாள் என்ன பண்ணுறான் அவர்? வெட்டியாக வீட்டில் தான் இருக்கிறாரு, வெட்டியா. அதுக்கு அவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன் உனக்கு உன் ஜாதகப்படி தண்ணியில் ராசி என்ன, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணேன்னு. நான் சொன்னேன் பார் வைக்கவான்னு கேட்டேன். உடனே அது எங்கள் ஒய்ஃப் சார், உடனே அதுதானா, உடனே தப்பாக பேசுவீங்களா? அவர் ஐடியா சொல்கிறார்ல, ஏன் வீடு விட தண்ணி கேன் போடுறதுன்னா. சார் நினச்சி பாருங்க சார், என்ன வீடு விட தண்ணி கேனு. அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரி எவனாவது இன்விடேஷன் வச்சுட்டு அன்பளிப்பை தவிர்க்கம்னு போட்டுருவான். சில பேர் போடுவான் பார்த்தீங்களா, நல்ல நாட்டம். நம்பாதீங்க, எதையாவது குத்துருங்க, குத்துட்டு வச்சுக்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா சும்மா போடுறது அது. என் சொந்தக்கார ஒருத்தன் போட்டாங்க மேடம், அன்பளிப்பை தவிர்க்கம்னு. நானும் என் ஒய்ஃபும் மண்டை அழிஞ்சிச்சு. ஏன்னா கொடுத்தே ஆகணும் கிஃப்ட்டு. எங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கு, எப்படி கொடுக்காது? அப்புறம் என் ஒய்ஃப் ஐடியா சொன்னான், விட்டுருங்க கல்யாணத்தில் கொடுக்குவானா, ஏன்னா போட்டிருக்கான் கல்யாணத்தில் கொடுக்குவானா. ஒரு வாரம் கழிச்சு அவங்கள சாப்பாடு கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு போட்டு ஏதாவது விட்டு கொடுக்கலான்னு நல்ல ஐடியான்னு விட்டேன். சார் கொடுக்காம வந்துட்டேன் சார். 2 நாள் அந்த சொந்தக்காரன் எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன ஒன்றும் மொய் செய்யலை போல இது அப்படின்னா. இல்லை நீங்கள் தான் அன்பளிப்பு ஆமாம், இன்விடேஷனில் 1000 போடுவேன். கல்யாணம் பண்ணுவதுக்கு வர பஸ் ரூட்டு கூட போட்டுருந்தேன். நீ என்ன பஸ்லையா வந்த, காரில் வரல? அது மாதிரி அது போடுறது தான் ரொம்ப கஷ்டம். எல்லாமே அப்படி தான் சார். பங்காளி சண்டையை ஓடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர். குழந்தைங்கள வந்து சொந்தக்காரர்கிட்ட அட்வைஸ் பண்ணணும். அம்மா சொல்கிறாங்க பையன்கிட்ட, டே கல்யாணத்துக்கு போகிறப்படு அத்தெல்லாம் வருவாங்கன்னு. பையனுக்கு பயங்கர மகிழ்ச்சி, அத்தை பொண்ணும் வரும் பேசுவோன்னு. அம்மா சொல்கிறாங்க அத்தைக்கிட்ட பேசக்கூடாது, ஆனால் நீ கல்யாணத்துக்கு வரணும். ஏன் என் பையனை எப்படி வளர்த்துக்கிறேன்னு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறதுக்காக. அதெல்லாம் தப்பு. குற்றம் வேணும், நம்பிக்கை வேணும் சார். ஒன்று கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரே விஷயம் கண்டிப்பாக செய்யுங்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் அன்னியோடு மறந்துடுங்க, அதை அடுத்த நாள் கொண்டு செல்லாதீர்கள். அவ்வளோதான், அன்னியோடு முடிச்சிடுங்க. கதம் முடிஞ்சிச்சு. அந்த தூங்கி எழுந்தால் ஃப்ரெஷ் ஆகிடும். எல்லாரும் சொல்லுவாங்க, தாயிற் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை, தாய் தெய்வமாக இருக்க வேண்டும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தையின் சொல் மந்திரமாக இருக்க வேண்டும். குடிச்சிட்டு வளரக்கூடாது. ஆக தாயும் தந்தையும் நன்றாக இருந்தால் குழந்தைகள் நன்றாக வளரும். ஒன்று ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வெற்றி அடைய வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும், சிக்கனம் இருக்க வேண்டும், பிள்ளைகள் வளர்ப்பு சரியாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும், உறவுக்கு மரியாதை தர வேண்டும். இவை அனைத்தும் இருக்கிற குடும்பம் வெற்றி அடைந்த குடும்பம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன். நன்றி.